கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதோ இந்த அதிகாலையில் கூட தேவன் நம்மளை தட்டி எழுப்பி இந்த புதிய கிருபையும் கிருபையும் தந்து வழி நடத்துகிறார். அதற்காக அவருக்கு நன்றியும் சோத்திரமும் கனமும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அவரை நம் மீது அன்பாய் இருப்பதன் நிமித்தம் அவரை குறித்து தியானிக்கவும், அவர்கள் வேதாகமத்தில் உள்ள நபர்களை குறித்து தியானித்து அவர்கள் வாழ்வில் இருந்து நம்மை பாடம் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் அருளின இந்த தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய நாளில் கூட தேவன் நம்ம தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் தாவீது. நேற்றைய தினத்தில் நம்ம சவுலை பற்றி பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம், சாமுவேலால் அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது. சிறு வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். இவருடைய பெயரின் பொருள் பார்த்தோன்னா எபிரேய மொழியில் பிரியமானவர் என்று பொருளாம். இவருடைய குடும்பம் யூதா கோத்திரத்தில் சேர்ந்த எஷாயின் 8 மகன்களில் கடைசி மகன் இவர் ரூத் மற்றும் போவாசனுடைய கொள்ளு பேரனும் ஆவார். ஸோ இவர் யூதா சேர்ந்தவர் என்று நமக்கு தெரியும். இந்த தாவீது 8 மகன்களில் கடைசி மகன் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். மற்றும் ரூத் போவாஸுடைய கொள்ளு பேரனும் ஆவார். இவருடைய பின்னணி இவர் ஒரு மேய்ப்பனாக தன் வாழ்க்கையை தொடங்கினார் என்று பார்க்கப்படுகிறது. ஸோ தாவீதின் வாழ்க்கையில் முக்கிய கட்டங்கள் பார்த்தோம்னா, சவுல் ராஜாவுக்கு பதிலாக தாவீதை இஸ்ரவேலின் 2வது ராஜாவாக தீர்க்கதரிசி சாமுவேல் ரகசியமாக அபிஷேகம் செய்தார். சவுல் தான் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று பார்த்தோம். அவர் செய்ய காரியங்கள் கடவுளுக்கு விரோதமாய், கடவுளுக்கு பிரியமில்லாததாய் இருந்ததுனால இந்த தாவீது சிறு வயதிலே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் அவரை மறைமுகமாக ரகசியமாக அபிஷேகம் செய்தார். கோலியாத்தை வீழ்த்துதல். அப்பொழுதுதான் நம்ம பார்த்த வண்ணமாக இந்த கோலியாத் சவுல் ராஜாவுக்கு எதிராக போர் செய்யப்பட்டு வந்தாங்க. அப்போது அங்கிருந்த எல்லாருமே பயந்து நடுங்கிய சூழலில் இந்த ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்த தாவீது நான் அவனிடத்துல போய் போர் செய்கிறேன், நான் அவனை போய் வீழ்த்துறேன் என்று தைரியமாக சொன்னான். ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தினால அவன் போய் நான் அவனை தோற்கடிக்கிறேன் என்று சவுல் ராஜாவிடம் சொன்ன பொழுது அவரும் அனுமதித்தார். கர்த்தருடைய நாமத்தினால பெலிஸ்திய ராட்சசனான கோலியாத்தை வெறும் கல்லை மட்டும் பயன்படுத்தி வீழ்த்தினாராம். வெறும் ஒரே ஒரு கல்லை கொண்டு வீழ்த்தினார். இந்த மகிமை தேவனுக்கே சேரும் என்று நாம் உணர்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த தாவீது பார்த்தோன்னா வெறும் மேய்ப்பனாக இருந்தான். ஆனாலும் அவன் தேவன் மீது கொண்ட நம்பிக்கை, தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் பிரகாரமாக அவன் அந்த வெறும் கல்லை கொண்டு என் தேவன் என்னோடு இருக்கும் தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசத்தின் நிமித்தம் அவனுக்கு அந்த வெற்றி வாகை சூடப்பட்டது. ஸோ அவன் கோலியாத்தை வீழ்த்தினான். அடுத்ததாக நாடு கடத்தப்பட்ட காலம். இந்த கோலியாத்தை வீழ்த்திய பின்பு சவுல் ராஜா அவனை பாராட்டினார். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் போக போக இந்த சவுல் ராஜாவுக்கு தாவீது மீது பொறாமை வந்தது. ஏனென்றால் மக்கள் அவனை உயர்த்தி வைத்திருப்பதை கண்டு இந்த சவுல் ராஜா பொறாமை கொண்டு தாவீதை பல ஆண்டுகள் வனாந்திரத்தில் தங்கி இருக்க வேண்டியதாயிற்று. ஏன்னா இவனுக்கு அவன் மீது பொறாமை கொண்டு இருந்தான். மேலும் அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் தேர்ந்தெடுத்த அடுத்த ராஜா இந்த தாவீது தான் என்று கண்டறிந்து அவனை வனாந்திரத்தில் அவனை கொல்வதற்கு முயற்சி செய்தான். இதனால் தாவீது வனாந்திரத்தில் பல காலங்கள் தங்கியிருக்கும் நாட்கள் வந்தது. ஆட்சி இவர் தனது 30 வயதில் தான் ராஜாவாக பொறுப்பேற்றார். 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்று பார்க்க முடிகிறது. இவர் எருசலேமை தலைநகரமாக மாற்றியவர் இவர் தான். ஸோ
இந்த சவுல் ராஜா இறந்த பின்பு வந்து இந்த தாவீது வந்து ராஜாவாக அமர்த்தப்பட்டார். தன்னுடைய 30 வயதில் அதிலிருந்து 40 ஆண்டுகள் வந்து ஆண்டதாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தாவீதோட குணாதிசயங்கள் மற்றும் வெற்றிகள் பார்த்தோம்னா, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன் தான் இந்த தாவீது. தன்னோட பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு தேவனிடம் திரும்பியதால் அவர் வந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்படுகிறார். சங்கீதக்காரன் வேதாகமத்தில் உள்ள சங்கீத புத்தகத்தின் பெரும் பகுதியை இவர் தான் எழுதினார். வழிபாட்டாளர் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வந்து எருசலேமிற்கு மிகுந்த சந்தோஷத்துடனும் ஆராதனையுடன் கொண்டு வந்தார். அந்த காலத்தில் உபயோகப்பட்டிருந்த உடன்படிக்கை வந்து கர்த்தருக்கு மிகவும் பரிசுத்தமானதாக பாதுகாத்து வந்தனர். ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து இவர் எருசலேமிற்கு வந்து இவர் ராஜாவாக இருந்த காலத்தில் மிகுந்த சந்தோஷத்துடனும் ஆராதனையுடனும் கொண்டு வந்தார் என்று பார்க்க முடிகிறது. நம்ம நேற்று பார்த்த பிரகாரமே தான் சவுலையும் கடவுள் மிகவும் ஆசிர்வதித்தார். அவரும் கடவுளுக்கு பிரியமானவராயிருந்தார். தாவீதும் எங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயரையும் வாங்கினார். ஆனால் என்ன, தாவீதின் வீழ்ச்சி வரும். இங்கே வந்து வீழ்ச்சியும் வருது. ஆனால் என்னென்னா, சவுல் வந்து மனம் திரும்பலை, இங்கே தாவீது மனம் திரும்பி இருக்கிறார். இவரோட வீழ்ச்சி வந்து பார்த்தோன்னா பத்சேபாள் தான் இவரோட வீழ்ச்சி. இந்த பத்சேபாள் வந்து இவருடைய படைத்தளபதியின் மனைவி. பத்சேபாளுடன் வந்து செய்த பாவம் மற்றும் உரியாவிற்கு செய்த துரோகம் தாவீதின் வாழ்க்கையில் ஒரு பெரிய கரையாக அமைந்தது. நம்ம பார்த்த பிரகாரம் இந்த உரியா வந்து தாவீதுடைய படைத்தளபதியாக இருந்தார். இவருடைய மனைவி தான் இந்த பத்சேபாள். ஸோ இவன் தாவீது தன்னுடைய உலகத்தனமான இச்சைக்கு இடம் கொடுத்ததன் நிமித்தம் இந்த பத்சேபாளோட தொடர்பு வைத்து பாவம் செய்ய நேர்ந்தது. இதுதான் நம்ம வந்து அடுத்த கடவுளுடைய இதன்படி இது எவ்வளவு பாவம் என்பது நம்மளுக்கு தெரியும். தாவீதை எவ்வளவாய் தேவன் வந்து ஆசீர்வதித்து வைத்திருந்தார். இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயரையும் பெற்றிருந்தார். ஆனாலும் உலக பிரகாரமான இக்காரியங்களுக்கு அந்த இச்சைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தது நிமித்தம் அவன் வந்து அந்த பாவத்தை செய்யும்படியாய் நேரிட்டது. அந்த உரியாவனுடைய மனைவி பத்சேபாளுடன் வந்து தவறு செய்தார். நம்ம வந்து பெண்களை குறித்து பார்க்கும்போது கூட பத்சேபாளை குறித்து பார்த்தோம். ஸோ இந்த பத்சேபாளுடன் பாவம் பண்ணினார். அதன் பிறகு என்ன பண்ணார், அந்த பாவத்தின் நிமித்தம் இன்னொரு பாவமான உரியாவை வந்து கொல்வது. இந்த பத்சேபாள் வந்து கர்ப்பமுற்றாள் என்று பார்த்தோம் தாவீதுனால. அதனால உரியாவை வந்து கொல்வதற்கு வந்து தாவீது முயற்சி செய்தார். ஸோ போர் தொடுக்கும் பொழுது உரியாவை வந்து முன் நிறுத்தி அவன் வந்து சாகும்படியாக தாவீது வந்து செய்தான் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு இச்சையின் பாவத்திற்கு அவன் இடம் கொடுத்தது நிமித்தம் கொலை செய்யும் பாவத்திற்கும் வந்து அவன் கொல்லலை. இருந்தாலும் அந்த கொலைக்கு காரணமான ஒரு பாத்திரனாய் விளங்கி அவன் பாவத்தை வந்து தேடிக்கொண்டான் என்று பார்க்க முடிகிறது. இதன் விளைவாக பார்க்கும்பொழுது அவனோட குடும்பத்தில் பல போராட்டங்கள் ஏற்பட்டதையும் கஷ்டங்கள் ஏற்பட்டதையும் பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு அந்த கருவுற்ற பத்சேபாளோட குழந்தையும் வந்து இறந்து விட்டதாக வந்து பார்த்தோம் நம்ம பத்சேபாளை குறித்து பார்க்கும்போது. ஆனால் அதை பின்னர் கடவுளை வந்து அவன் மனம் திரும்பினான். அதனால் அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதை பின்பு பிள்ளைகளும் இருந்தது. ஆனாலும் இந்த பாவம் செய்ததால் சங்கீதம் 51 உள்ளது போல உண்மையான மனம் திரும்புதலின் தான் தேவன் மன்னிப்பார் என்பது அவர் வாழ்க்கையை காட்டுகிறது. இங்கே சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சவுல் வந்து கடைசி வரை மனம் திரும்பவே இல்லை. அவன் மேலும் மேலும் பாவங்களை பண்ணி கொண்டே தான் இருந்தான். தன் பாவத்தை வந்து அவன் உணரவே இல்லை. ஆனால் தாவீது அப்படி இல்லை. அவன் பாவம் செஞ்சுட்டான். அந்த ஒரு இச்சையின் பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்ததால உரியாவின் உயிரும் போயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஆனால் அவன் வந்து மனம் திரும்பித்தான். அதுக்கப்புறம் வந்து அவன் உண்மையான மனம் மற்றும் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு வேதனைப்பட்டவன் மனம் திரும்பினான். இதனால் வந்து அவன் வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தது. இந்த பத்சேபாளோட வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது அப்படின்னா அவள் வந்து அடுத்த
அந்த பாவத்தின் சம்பளமாக வந்து அங்கு பிள்ளை வந்து மறிக்கப்பட்டதை கூட நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா வந்து அது உரியாவுடன் நம்ம இருந்த பொழுது அவன் நிச்சய நிமித்தம் வந்து அந்த பாவம் இருந்தது. அதனால் உரியா வந்து இறந்து போகும் அளவுக்கு வந்து காரியங்கள் நடப்பிக்கப்பட்டது. இதனால் தேவன் வந்து மிகவும் கோபம் கொண்டார். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தாவீது வந்து உண்மையான மனம் திரும்புதலுக்கு வந்து இடம் கொண்டார். இந்த உண்மையான மனம் திரும்புதனால் தேவன் வந்து அவனை வந்து மன்னித்தார் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இந்த அந்த மனம் திரும்புதலுக்கு முன்பாக வந்து பார்த்தோம்னால் அந்த பாவத்தை அறிக்கையிட்ட இருப்பினும் வந்து தேவன் வந்து அந்த பத்சேபாளுக்கு அவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தை வந்து இறந்து போயிற்று. ஆனால் அவர்கள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு அவர் கடவுளுடைய பாவத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்ட பின்புதான் அவர்களுக்கு தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் இரண்டாவது மகனாக வந்து சாலமோன் வந்து பிறந்தார் என்று பார்க்க முடிகிறது. தேவன் வந்து சாலமோன் மீது அன்பு கூர்ந்து அவருக்கு எதிதியா கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பெயரிடும் அளவுக்கு அவர்களுடைய இரண்டாவது பிள்ளை வந்து இருந்ததை பார்க்க முடிகிறது. அடுத்த ராஜாவாகவும் ஞானம் மிகுந்தவனாகவும் அவன் மாற்றான். நம்ம பார்க்கிறோம், சாலமோன் வந்து ஞானத்தில் சிறந்தவனாக இருக்கிறான் என்று நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஸோ தேவன் வந்து மனம் மாறுதல், உண்மையான மனம் மாறுதல் ஏற்படும் பொழுது, உண்மையாக நம்மளோட பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் வந்து அதை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து தலை சிறந்த ஆசீர்வாதங்களாக இருக்கும் என்பதற்கு இது உதாரணம். தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பார்த்தோன்னா, விசுவாசம். அவன் வந்து முதலாவது அவன் சிறிய வயது முதல் கர்த்தரின் மீது மிகுந்த விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். அந்த கோலியாத்தை கண்டு பெரிய ராஜாக்களும் போர் வீரர்களும் பயந்த போது கூட அவன் வந்து அந்த பிரச்சனையை பார்க்கல, அந்த கோலியாத்தின் அளவை பார்க்கல. அவன் என்னுள் இருக்கும் தேவன் பெரியவர் என்ற விசுவாசத்தை கொண்டதன் நிமித்தமாக தான் அவன் அந்த கோலியாத்தை வீழ்த்த உதவியது. சவுலை போல அல்ல, அங்கே உள்ள வீரர்களை போல மக்களை போல அவன் கோலியாத்தோட உருவத்தை பார்த்து பயந்திருந்தான்னா அவனுள் விசுவாசம் இருக்காது. அவன் கோலியாத்தை பார்க்கல, அவனுடைய உருவத்தை பார்க்கல, அவனுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், அவனுக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை ஒரு பெருசாவே தெரியல அவனுக்கு. அந்த விசுவாசம் வந்து அவனை அந்த கோலியாத்தை ஜெயித்து ராஜாவாக ஆசீர்வதிக்க உபயோகப்பெற்றது. நாமளும் கூட இன்று நம்ம வாழ்க்கையில் விசுவாசம், நம்ம எவ்வளோ விசுவாசமாய் கடவுளுக்கு இருக்கிறோம் என்று பார்க்க முடிகிறது. தேவன் நம்மளிடத்துல கடுகளவு தான் விசுவாசம் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் நம்ம இடத்துல இருக்குதா என்று நம்ம பார்க்கணும். நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அந்த பிரச்சனையை குறிச்சே நம்ம புலம்பிட்டுருக்கோம். ஆனால் வந்து ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம உலகத்தனமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் பார்க்கணும். நம் தேவன் பெரியவர். நமக்கு முன்பாக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கோலியாத்தை போல எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனைகள் இடத்துல நம்ம சொல்லணும் நம்ம தேவன் பெரியவர். அவனுக்கு தாவீது வந்து கோலியாத்தை கண்டு அவன் சொன்னான், என் தேவன் பெரியவர், என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று அவன் வாக்களித்தார். அதே போல் இன்று நம்ம பிரச்சனைகளை கண்டு நம்ம பயந்து ஓடாமல், அவங்க சவுலும் போர் வீரர்களும் பயந்து நடுங்கியது போல நம்ம பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்காமல் விசுவாசத்தோடு என்னுள் இருக்கிற தேவன் பெரியவர், இதை அவர் பார்த்து கொள்வார் என்று நம்ம அறிக்கையிடும்போது நிச்சயமாய் தேவன் கோலியாத்தை வீழ்த்தியது போல அவர் நம்மளோட பிரச்சனைகளையும் வந்த வழி தெரியாமல் வந்து 7 வழியாய் ஓட செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் நம்ம இடத்துல இருந்து அவர் எதிர்பார்க்கிறது அந்த விசுவாச அறிக்கை. அந்த விசுவாச அறிக்கையை நம்ம இட்டோமானால் நிச்சயமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். தாழ்மை. ராஜாவாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி தவறை ஒப்புக்கொண்டார். அந்த சவுலை பார்க்கும்போது அதுதான் நம்ம சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம். சவுல் வந்து பாவம் செய்திருந்தாலும், கர்த்தருக்கு விரோதமாக செய்திருந்தாலும் அவன் தன் ராஜா என்று அந்த பெருமிதம் கொண்டு அவன் அதை இறங்கியே வரல. ஆனால் தாவீது அப்படி இல்லை. அவன் பாவம் செஞ்சுட்டான், உலகத்தரமாக விழுந்துட்டான். ஆனால் அந்த விழுந்ததுலேருந்து எழுந்து வர்றதுக்கான வழி அவனுக்கு தெரிந்திருந்தது. அதுதான் தேவன். அவன் அறிக்கையிட்டான்,
செய்தார். அவன் ராஜாவாக இருந்தும் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டான். தேவனிடத்தில் மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் அடைஞ்சான். அந்த உண்மையான மனம் திரும்புதலுக்கு அடையாளம் தான் அதுக்கப்புறமா அவன் வீழ்த்தப்படாமல் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுடைய தலைமுறை அடுத்த ராஜாவாக வர முடியாய் கடவுள் செய்தார். இந்த சவுல் பாருங்க, அவன் மன்னிப்பை கேட்கல, அவன் அறிக்கையிடலை, பாவம் செய்து கொண்டே இருந்தான். அதனால அவன் தலைமுறையே அழிக்கப்பட்டது. அவனுடைய அடுத்த தலைமுறை ராஜாவாக அமர்த்தப்படவே இல்லை. ஆனால் தாவீது அப்படி இல்லை. அவன் அறிக்கையிட்டு நல்ல மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் அடைந்தது நிமித்தமாக தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அடுத்த தலைமுறையாய் அவனுடைய மகனான சாலமோனும் அந்த ராஜ்யத்தில் ராஜாவாய் அமர்த்தப்பட்டார். இதுதான் தேவனுடைய பிரியம். நம்ம தவறு செய்வோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம மனுஷங்க நம்ம தவறு செய்வோம், தேவனுக்கு தெரியும். நம்ம இந்த உலகத்தரமான காரியங்களுக்கு சம்டைம்ஸ் நம்ம மிஸ் ஆகிடுவோம், நம்ம விழுந்துருவோம் என்று தேவன் நம்மளை குறித்து அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்று, அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும், நம்ம பாவத்தை அறிக்கை செய்யணும். அப்படி செய்வது நிமித்தம் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். குறைவால நம்ம நிறைவாகவே ஆசீர்வதிப்பார். நம்ம அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம நம்ம உண்மையான நம்ம உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அடைஞ்சோன்னா தேவன் நிச்சயமாய் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இப்படி தாவீதுக்கும் பத்சேபாவுக்கும் அவர்களோட முதல் குழந்தை இருந்தது. ஆனாலும் அவர்கள் அப்போ மனம் திரும்பல. அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்பினாங்க, நல்ல மனம் திரும்பினாங்க, அறிக்கையிட்டாங்க. அதன் நிமித்தம் அவர்களுக்கு இருந்தாத பிள்ளையாக சாலமோன், விசேஷத்த ஞானம் உடையவனாங்க சாலமோன் என்று நம்ம பார்க்கிறோம். இன்று நம்ம ஜெபிக்கும் போது கூட அப்படிதான் ஜெபிக்கிறோம். சாலமோனுக்கு அளிக்கிறோம், ஞானத்தை கொடுங்க அப்படின்னு தான் ஜெபிக்கிறோம். அந்த அளவுக்கு அவன் ஞானத்தில் விசேஷத்தவனாக இருந்தான். அதற்கும் மேலாக தேவனுக்கு பிரியமான எதிரியாக இருக்கப்பட்டான். ஸோ அப்படி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை ஒரு ராஜாவாக அமர்த்தினார். அதே போல தான் தேவன் நம்ம மனம் திரும்புதல் அடைஞ்சோன்னா நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ஏனோ தானோ குறைவான ஆசீர்வாதம், இவன் பாவம் பண்ணிட்டான் இவனுக்கு குறைவாக கொடுக்கணும்லாம் தேவன் நினைக்க மாட்டாருங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். அதுதான் நம்மளோட தேவன். அடுத்ததாக பொறுமை. அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகும் ஏற்ற நேரத்தில் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆமாம், இவரை சிறு வயதிலே அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல். அதுக்கப்புறம் எத்தனையோ முறை சவுலோட ராஜ்யத்துக்குள்ளே போனான், கோலியாத்தை முறியடித்தான். அப்போல்லாம் கூட அவன் போய் சவுல்கிட்ட என்னதான் தேவன் அடுத்ததாக ராஜாவாக நியமிச்சிருக்கார், நான் கோலியாத்தையும் ஜெயிச்சிட்டேன், நான் தான் ராஜாவாக நிற்பேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட இது பண்ணல. கர்த்தருக்கான நேரத்திற்காக காத்திருந்தான், பொறுமையோடு காத்திருந்தான். கர்த்தர் அந்த காலத்தில் ஏற்ற காலத்தில் அவனுக்கு செய்வார் என்று அந்த பொறுமையோடு நம்ம காத்திருந்த நிமித்தமாக தான் கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவனை விசேஷமாக சாட்சியாய் அந்த ராஜ்யத்தில் ராஜாவாய் அமர்த்தினார் என்று பார்க்க முடிகிறது. அவன் எவ்வளவோ வெற்றி வாகையை சூடினான். ஆனாலும் ஒரு இடத்துல கூட பெருமிதம் கொண்டே அவன் சவுலிடத்துல நான் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தான் அமர்வேன் என்று சொல்லவே இல்லை. கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருந்தான், பொறுமையாக காத்திருந்தான். அந்த பொறுமை தான் அவனை ஆசீர்வாதமாக வைத்தது என்று நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைய நாளில் கூட கடவுள் நம்மளுக்கு அந்த பொறுமையை தரும்படியாக நம்ம பல காரியங்களை நம்ம பொறுமை இல்லாமல் தேவனை நம்மளே ஒரு நேரத்தை குறித்து வச்சுட்டு இதுக்குள்ளே வரணும்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவனுக்காக பொறுமையோடு காத்திருந்தால் நிறைவான ஆசீர்வாதம் வரும் என்று நம்ம உணரணும். ஸோ இன்றைய நாளில் கூட இந்த தாவீது இடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மளுக்கு அளிக்கிற காரியங்கள் விசுவாசம், தாழ்மை மற்றும் பொறுமை, இந்த பாவத்தை அறிக்கையிடுதல் போன்ற காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு தேவனிடத்தில் பிரியமாக இருக்கும்படியாய் பெயர் வாங்கும்படியாய் நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, அப்பா இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா இதோ இந்த காலை வேலையில் கூட அப்பா தாவீதை குறித்து ராஜா தியானிக்கும்படியாய் நீர் தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி அப்பா. அப்பா நாங்கள் அப்பா தியானித்த பிரகாரமாய் அப்பா தாவீதை நீர் ஆசீர்வதித்திருந்தாலும் அவன் பாவத்திலே விழுந்தாலும் அப்பா அதிலிருந்து அவன் அறிக்கையிட்டு அப்பா அறிக்கையிட்டு தகப்பனே ராஜா உண்மையான மனம்
திரும்புதல் அடைந்தது நிமித்தம் அவனுக்கு ஏற்பட்ட நிறைவான ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைய நாளில் கூட அப்பா எங்கள் பாவத்தை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் இந்த உலகத்தில் அப்பா அநேக பாவங்களை செய்திருக்கக்கூடும் அப்பா. ராஜா அதை நீர் எங்களுக்கு தயவாய் மன்னித்தரலுங்க அப்பா. மன்னித்து இந்த ஒரு விசை அப்பா எங்கள் வாழ்க்கையை நீரப்பா புதுப்பித்து அப்பா எங்கள் இருதயத்தை புதுப்பிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அதன் மூலமாப்பா எங்கள் வாழ்க்கைக்கு அப்பா தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்பா நிறைவாய் எங்களுக்கு சேரும்படியாய் கிருபை பாராட்டுங்க அப்பா. எங்களுக்கு அப்பா எங்கள் பாவத்தின் நிமித்தம் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்பா இன்றைய நாளில் கூட அப்பா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தடையாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் தடையின்றி எங்கள் வாழ்க்கையில் வரைக்கிற செய்யுங்க. அன்னைக்கு இருந்த அந்த தாழ்மையும் பொறுமையும் எங்களுக்கு கொடுங்கப்பா. அங்கள் தாழ்மையாக இருக்கவும் அப்பா ராஜா அப்பா வீண் பெருமைகள் அப்பா பெருமையான பேச்சுகள் அப்பா நீர் அருவருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா பெருமிதமான பேச்சுகள் அப்பா பெருமையப்பா நீர் அருவருக்கத்தக்கப்படுவைகள் அப்பா. அந்த பெருமை எங்களுக்கு இல்லாதபடி நாங்கள் தாழ்மையோடு இருக்க கிருபை பாராட்டுங்க அப்பா. உம்முடைய காலத்திற்கும் நேரத்திற்கும் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பேர் என்று நாங்கள் விசுவாசிக்கும்படி எங்களை கிருபை பாராட்டுங்க அப்பா. நாங்கள் உண்மை மாத்திரம் விசுவாசிக்கணும் அப்பா. எங்களோட சூழ்நிலைகளை கண்டு அல்ல எங்களோட பிரச்சனைகளை கண்டு நாங்கள் அப்பா சோர்ந்து போகாதபடி என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அந்த விசுவாசம் எங்களுக்குள் இருக்கணும் அப்பா. கோலியாத்தை போல எவ்வளவு பெரியதாக எங்கள் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் இன்று இருந்தாலும் அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று அப்பா அந்த விசுவாசம் எங்கள் இருதயத்தில் இருப்பதற்காய் நன்றி அப்பா. நீர் அப்பா கோலியாத்தை போல எல்லாத்தையும் முறியடிக்க நீர் கிருபை செய்வீர் அப்பா. உங்களோட பிரசனம் எங்களோடு இருந்தால் போதும் நேடி அதை நாங்கள் நித்தம் பற்றி கொண்டு உண்மை முன்வைத்து நாங்கள் எங்கள் காரியங்களை செயல்படக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க அப்பா. இந்த குணாதிசயங்களை நாங்கள் பெற்று அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீரே எங்களை வழிநடத்துங்க ஆசீர்வாதங்களை பலப்படுத்துங்க. என் மீட்பு நம் ரட்சகரும் அங்கே இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென்.